உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டத்துல பேருந்துல வந்துட்டு இருக்கும் போது ஒரு அம்மையாரை சந்திச்சேன். தீப்பெட்டி ஆலையில வேலை பாக்குறாங்க. தினக்கூலி 200 இருந்து 300 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்துல அந்த அம்மா சொல்றாங்க, 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய் பேருந்து பயணம் எனக்கு ஆயிடும். என்னுடைய குடும்பம் 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் கடன் வாங்காம வழி நடத்தவே முடியாது. இன்னைக்கு அதே அம்மா சொல்றாங்க, பேருந்து பயணம் எனக்கு இலவசமா கிடைச்சிருச்சு. மகளிர் உரிமை தொகைன்னு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. என்னுடைய மகள் கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அவங்களுக்கு புதுமை பெண் திட்டத்துல மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. 1500 ரூபாய் கடன் வாங்காம வழி நடத்த முடியாத அந்த குடும்பம் இன்னைக்கு 500 ரூபாய் சேமிக்கிற அளவுக்கு போயிருக்குன்னு அவங்க சொல்லும் போது, மார்த்தட்டி சொல்லடா உடன்பிறப்பே, ஏக்கப்பெரும் மூச்சினிலே ஏக்கத்தை காக்க பிறந்த கழக உடன்பிறப்பு தான் நாம். அந்த அம்மா சொன்னது போல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்த அம்மையார் போல தமிழ்நாடு முழுவதும் எத்தனை மகளிர்கள் இப்படி பயன்பட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாக்கு நமக்கு தான் கிடைக்க போது. அதனால மற்றவர்களை கீழ்த்தரமா குறை சொல்லி வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருபோதும் கிடையாது. செய்த திட்டங்களை வைத்துதான் மக்கள் கிட்ட வாக்கு கேட்கணும். ஒரு நல்ல கட்சிக்கு அதுதான் அடையாளம். நம்ம கிட்ட செய்த திட்டங்கள் நிறையவே இருக்கு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்ற திட்டங்களா கலைஞர் சொல்லுவாரு. ஏழைகளே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு தலைவர் இப்படிப்பட்ட திட்டங்களை உருவாக்கி இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைத்ததற்கு மக்களிடம் கொண்டு சேர்த்து நம் திட்டங்களை 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுவோம். ரத்தத்தில் ஊறியது திராவிடம், திக்கெட்டும் தெரிவது தலைவர் கலைஞரின் முகம், நிக்கட்டும் வாக்கு எந்திரத்தில் உதயசூரியன், வெல்லட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சுழலிப்போம். மூச்சு உள்ளவரை கழகத்தை போற்றி எனது பேச்சு இருக்கும். நன்றி, வணக்கம்.